வணக்கம் நேயர்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது என்ன அப்படின்னா, புத்த சமயம் சமண சமயம் அப்படிங்கிற அந்த டாபிக்ல கடந்த 10 வருடத்துல டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 குரூப் 2 குரூப் 1ல கேட்கப்பட்ட கேள்விகள் என்ன அப்படிங்கறத இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். ஸோ முழுசா அந்த வீடியோவை பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, சமண சமயத்தின் 3 ரத்தினங்களில் உட்படாதது எது அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கிறாங்க. ஸோ அப்ப சமண சமயம் அப்படின்னா திரிரத்தினம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். அடிக்கடி கேள்வி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. திரிரத்தினங்கள் எது அப்படின்னா சமண சமயம், திரிபீடகங்கள் அப்படின்னா புத்த சமயம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியணும். ஸோ இப்ப திரிரத்தினங்கள் என்ன அப்படின்னா நல்ல நம்பிக்கை, அப்புறம் நல்ல அறிவு, அப்புறம் நன்னடத்தை, இந்த 3 தான் திரிரத்தினங்கள் அப்படின்னு அழைக்கப்படுது. ஸோ இதை தவிர என்ன ஆன்சர் இருக்கு அப்படின்னா நல்ல முயற்சி அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுதான் இதற்கு தவறான விடை. அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா, அசோகரது கலிங்கை போர் பற்றியும் அவர் புத்த மதத்தை பரப்ப மேற்கொண்ட செயல்கள் பற்றியும் குறிப்பிடும் கல்வெட்டு. கொஸ்டின் ஒன்ஸ் மோர் சொல்றேன். அசோகரது கலிங்க போர் பற்றியும் அவர் புத்த மதத்தை பரப்ப மேற்கொண்ட செயல்கள் பற்றியும் குறிப்பிடும் கல்வெட்டு எது அப்படின்னா 13ஆம் பாறை கல்வெட்டு. இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்டிருக்காங்க. ரொம்ப 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 முக்கியமான கொஸ்டின். ஓகேங்களா? 13ஆம் பாறை கல்வெட்டு. அடுத்து என்ன அப்படின்னா, கந்தகா எனப்படுவது டேஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க. கந்தகா எனப்படுவது என்ன அப்படின்னா புத்தருடைய குதிரை. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா, நீடு புத்த சமய மாநாடுகள் கொடுத்திருக்காங்க. முதல் புத்த சமய மாநாடு, 2வது புத்த சமய மாநாடு, 3வது புத்த சமய மாநாடு, 4வது புத்த சமய மாநாடு. இந்த சைடு நடைபெற்ற வருடங்கள் கொடுத்திருக்காங்க. இதை நான் மேட்ச் பண்ணி சொல்றேன். முதல் புத்த சமய மாநாடு நடைபெற்ற இடம் எது அப்படின்னா ராஜகிரதம். 2வது புத்த சமய மாநாடு நடைபெற்ற இடம் எது அப்படின்னா வைசாலி. 3வது புத்த சமய மாநாடு நடைபெற்ற இடம் அப்படின்னா பாடலிபுத்திரம். 4வது புத்த சமய மாநாடு எங்க நடந்துச்சுன்னா குந்தகிராமம். ஓகேங்களா? ரொம்ப 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 முக்கியமான விஷயம். இதை ஷார்ட்கட்டா கூட ஞாபகம் வச்சுக்கலாம். ரவை பாகு அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். முதல் புத்த சமயம் ரவைன்னா ராஜகிரகதம், 2 வைசாலி, 3 பாடலிபுத்திரம், கு குந்தகிராமம். ஓகேங்களா? ரவை பாகு 4 புத்த சமய மாநாடுகளை ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்த கொஸ்டின், சமண சமயத்தின் 22வது தீர்த்தங்கரர் யார் அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க. இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா நேமிநாதர். அதுதான் இதுக்கு ஆன்சரு. ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். சமண சமயத்தின் 22வது தீர்த்தங்கரர் யார் அப்படின்னா நேமிநாதர். 23வது தீர்த்தங்கரர் யார் அப்படின்னா பார்சவநாதர். 24வது தீர்த்தங்கரர் யார் அப்படின்னா மகாவீரர். 1வது தீர்த்தங்கரர் யார் அப்படின்னா ரிஷபதேவர். 2வது தீர்த்தங்கரர் யார் அப்படிங்கறத எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா, தகா கதா அப்படின்னு அழைக்கப்பட்டவர் யார் அப்படிங்கிற மாதிரி கேள்விக்கிறாங்க. தகா கதா அப்படின்னு அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா கௌதம புத்தர். நல்லா மறுபடியும் சொல்றேன். தகா கதா அப்படின்னு அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா கௌதம புத்தர். அடுத்து, சித்தனவாசலில் சமண கோயில் அமைந்துள்ள இடம். சித்தனவாசல் எங்க இருக்கு அப்படின்னா புதுக்கோட்டையில இருக்கு. அடுத்த கொஸ்டின் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். புத்தர்கள் அதிகமாக காணப்படும் இந்திய மாநிலம் எதுன்னு கேட்கிறாங்க. மகாராஷ்டிரா. புத்தர்கள் அதிகமாக காணக்கூடிய மாநிலம் எது அப்படின்னா மகாராஷ்டிரா. அடுத்த கொஸ்டின், ஜைனர்களின் புனித நூலாக கருதப்படுவது. மறுபடியும் சொல்றேன், ஜைனர்களின் புனித நூலாக கருதப்படுவது எது அப்படின்னா அங்கங்கள் அப்படிங்கிற மாதிரி பேரு. அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா, அசோகரை மனமாற்றம் செய்து புத்த மதத்தை தழுவ செய்தவர். அசோகரை மதமாற்றம் செய்து புத்த மதத்தை தழுவ செய்தவர் யார் அப்படின்னா உபகுப்தர். அடிக்கடி இந்த கேள்விகள் கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அடுத்து, 2வது சமண சமய மாநாடு எங்கு நடைபெற்றதுன்னு கேள்வி கேட்கிறாங்க. ஓகேங்களா? 2வது சமண சமய மாநாடு எங்கு நடைபெறுகிறது அப்படின்னா வல்லாபியில் நடைபெற்றுச்சு. 1வது சமண சமய மாநாடு எங்க நடைபெற்றுச்சு அப்படின்னா பாடலிபுத்திரத்துல நடைபெற்றுச்சு. அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா, புத்தரின் இறுதி பிரசங்கத்தை கேட்டவர். மறுபடியும் சொல்றேன், புத்தரின் இறுதி பிரசங்கத்தை கேட்டவர் யார் அப்படின்னா சுபத்ரா அப்படிங்கிற ஒருத்தவர் தான். வீடியோல சமணர்கள் புத்தர்கள் அப்படிங்கிற இந்த டாபிக்ல கடந்த 10 வருடத்துல கேட்கப்பட்ட கேள்விகளை தொகுத்து பார்த்தாச்சு. ஸோ நம்மளுடைய சேனல்ல இது போல டெய்லியும் டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் டாபிக் வைஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். இதுவரை நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.